கிறிஸ்துவ நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினமத்திலும் கூட நம்ம ஆண்டவருடைய ஒரு வார்த்தை நம்ம பார்க்கலாம். யோவான் எழுதின புஸ்தகத்தில் 7வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 49, 50, 52 பார்த்தீங்கன்னா, வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ 50, 52 நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை படிச்சிங்கன்னா, அப்போ கலிலியர்கள் என்று சொன்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு ஞானமற்றவர்கள், ஒரு படிப்பறிவு இல்லாதவர்கள் என்று தான் நம்ம அந்த பார்க்குறோம். அப்போ அந்த படிப்பறிவே இல்லாத அந்த இடத்துல தான், அந்த சிறிய ஒரு கலிலியாவை தான் ஆண்டவர் அந்த 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 இடத்தை தெரிந்து கொள்கிறார். அங்கே தான் போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஊழியம் செய்கிறாரு. அவர் நினச்சிருந்தா பெரிய பெரிய இடங்கள்ல அவர் போய் ஊழியம் செஞ்சுருக்கலாம். ஆனால் அந்த சிறிய அந்த கலிலியாவை தான் அவர் தெரிந்து கொண்டு அங்கேருந்து தான் அவர் அப்போஸ்தலரை உருவாக்கி, சீஷர்களை உருவாக்கி, அந்த சீஷர்களை வைத்து அநேக அற்புதங்களை செய்கிறார். அவங்க கல்விமானி நாவை கொடுத்து ஒரு பிரசங்கத்தில் பார்த்தீங்கன்னா 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட ஆண்டவர் அவர்கள் எடுத்து பயன்படுத்துகிறதான காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த நாட்கள் கூட நம்ம ஞானம் இல்லாத இருக்கிறோமா, குடும்பத்தை நடத்த தெரியல, ஒரு காரியத்தை குறித்து நம்மளுக்கு தெரியல, பேச தெரியல, எல்லாத்துலேயுமே நம்ம ஞானமற்றவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வசனம் சொல்லுது, ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாக கொடுக்கிறவரும் ஒருவரும் கடிந்து கொள்ளாதவருமாக ஆண்டவரத்தில் கேட்க கடவன் என்று அந்த வசனம் சொல்லுது. அப்போ இந்த நாட்களில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ்.